மியூ ஆர் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, இல்லைன்னா மியூ ஆர் டேஷ் கண்டுபிடிக்கிறாங்க. மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிற ரெண்டு டைப்பு. மியூ ஆர் ஆர் மியூ டேஷ், அதாவது மியூ ஆர்னா மீனிங் என்ன சொல்றாங்கன்னா மீன் வச்சு போடுறாங்க, எக்ஸ் பார் வச்சு போடுறாங்க மியூ ஆர் கண்டுபிடிக்கும் போது. அதே மியூ டேஷ் ஆர் டேஷ், மியூ ஆர் டேஷ்ங்கிறது என்னன்னா இது வந்து எபோட் ஆரிஜின் வச்சு போடுறாங்க, ஆரிஜின் ஆர் அசியூம்டு மீன் வச்சு போடுறாங்க, ஆரிஜின் ஆர் அசியூம்டு மீன் வச்சு போடுறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ இதனோட ஃபார்முலா எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா மியூ ஆர் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஓல் பார் டிவைட் பை என், இந்த மாதிரி நோட் பண்ணுறாங்க, டிவைட் பை என் நோட் பண்ணுறாங்க. இது வந்து எதனோடது, மேபி ரா டேட்டாவாக இருந்தால் இந்த கான்செப்ட், ரா டேட்டாவோட அன்குரூப்டு டேட்டாவாக இருந்தால் இந்த கான்செப்ட். ஸோ அதே மாதிரி கண்டினியூஸ் டேட்டா ஒரு குரூப்டு டேட்டா வந்ததுன்னா அதுக்கு ஃபார்முலா என்னது, ஃப்ரீக்வன்சி வரும். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து சம்மேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஓல் பார் டிவைட் பை கேபிட்டல் என். இந்த கேபிட்டல் என் தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சம்மேஷன் எஃப்னு தெரியும், சம்மேஷன் எஃப்னு தெரியும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ மேக்ஸிமம் எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும், இது ஜென்ரல் ஃபார்முலா, இது ஜென்ரல் ஃபார்முலா. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த 4 மூவ்மெண்ட்டோட கான்செப்ட் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவா டேபிளில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக ஃபஸ்ட் மூமெண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் மீன் கண்டுபிடிக்கும் போது, வித் ரெஸ்பெக்ட் மீன் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட் மூமெண்ட் எந்த கேஸாக இருந்தாலும் நம்மளுக்கு 0 ஆயிடும், ஃபஸ்ட் மூமெண்ட் எப்பயுமே 0 ஆயிடும். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா, ஆல்ரெடி நம்ம படிச்சுக்கணும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதனோட ஃபார்முலா தான் இது செகண்ட் கேஸ் வருது. தேர்ட் கேஸ் வந்து பவர் 3ன்னு வச்சுக்கோங்க, ஃபோர்த் கேஸ் வந்து பவர் 4ன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ஆரோட வேல்யூ 1 2 3ன்னு அப்ளை பண்ண போறீங்க. ஆரோட வேல்யூ 1 2 3ன்னு அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எபோட் மீன், செகண்ட் மூமெண்ட் எபோட் மீன், தேர்ட் மூமெண்ட் எபோட் மீன் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட் எபோட் மீன், இந்த 4 மூமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதே வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின், ஆரிஜினா எய்தர் 0-வை வச்சுக்கலாம் ஆர் ஏங்கிறது அசிம்ப்ளி மீன், இது ரெண்டு பாட்டில் நம்ம எது வேணா வச்சுட்டு போடலாம். அவன் சப்போஸ் அவன் கொடுத்தானா அதை தான் வச்சு போடணும், ஏன்னா ஆரிஜின் வச்சுக்க போட்டு போட்டோம்னா தப்பு கிடையாது. சரிங்களா? இதுக்கு என்ன பாருங்கன்னா இதே ஐடியா தான். இங்க பாருங்க ஆரிஜின்னா அந்த எக்ஸ் பார் இருக்கிறதுல என்ன ஆகுது, ஏன்னு வருது. இங்க எப்படி இங்க எக்ஸ் பார்னு வருதோ அதுக்கு வந்து ஏன்னு வரும். அப்போ மியூ ஆர் டேஸோட ஜென்ரல் பார்ட்னர் என்னன்னா எய்தர் 0 வச்சுட்டீங்கன்னா எக்ஸ் பார் டிவைட் பை என்னன்னு வரும். சப்போஸ் ஏங்கிற ஒரு அசிம்ப்ளி மீன் வச்சுட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஓல் பார் டிவைட் பை என்னன்னு வரும். இது எதனோட பார்முலானா ரா டேட்டாவோட பார்முலா. இதே குரூப் டேட்டா கண்டினியூஸ் டேட்டாவாக இருந்ததுன்னா சம்மேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர் டிவைட் பை என்னன்னு வரலாம். ஆர் ஏ அசிம்ப்ளி மீன் வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஓல் பவர் ஆர் டிவைட் பை இங்கே கேபிட்டல் என், ஸ்மால் என் கிடையாது கேபிட்டல் என், இங்கே கேபிட்டல் என். அந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ ஆஸ் பர் ரூல் படி சம்மேஷன் எஃப் நோட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அதுதான் மீன் பண்ணிக்கிறாங்க. இங்கே எஃப் ஏங்கிறது பதிலாக டின்னு வச்சுக்கிறாங்க. டிங்கிறது என்னன்னா இதனோட வேல்யூ, டிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ நோட் பண்ணுறாங்களே அதுதான் இங்கே டின்னு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ரா டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கிரீட் டேட்டா நம்ம சொல்கிறோம்ல, இது ஸ்டெப் டிவியேஷன் இது லோயர் கிளாஸ் லெவலில் நீங்கள் கால்குலேட்டர் வச்சுக்கிங்க, நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம், டேரெக்டாக கூட நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். மெயினாக பார்த்தா இந்த 4 ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபார்முலா நான் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக. இப்போ ரெண்டு கான்செப்ட் மோமெண்ட்ல மோமெண்ட் எபோட் மீனுனா மேலே இருக்கிறது எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து சப்மிட் பண்ணி போடுவீங்க. இல்லைன்னா மோமெண்ட் எபோட் ஆரிஜின், இந்த கான்செப்ட் பேர் மோமெண்ட் எபோட் ஆரிஜின், ஆரிஜின் ஆர் அசிம்ப்ளி மீன். இந்த ஏங்கிறது அசிம்ப்ளி மீன் நோட் பண்ணுவாங்க, இல்லை ஆரிஜின் நோட் பண்ணுவாங்க. அசிம்ப்ளி மீனுங்கிறது என்னன்னா நம்ம கிவன் டேட்டாவில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ எக்ஸ் 10 20 40 30 80 இந்த மாதிரி இருக்குதுன்னா அசிம்ப்ளி மீனுங்கும் போது இங்கே இருக்கிற டேட்டாவில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் எக்ஸ் மைனஸ் ஏன்னு வச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துறது தான் வந்து அசிம்ப்ளி மீனோட கான்செப்ட். இது என்ன டோட்டல் வருமோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? இது ப்ராப்ளம் மாறும். நீங்கள் அந்த ஏ செலக்ட் பண்ணுறது 0 கூட வச்சுட்டு போடலாம். அதான் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபார்முலாவும் மியூ ஆர் டேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க, மியூ ஆர் டேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் வந்து மெயினாக மோமெண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம டேட்டா வேல்யூ வச்சு நம்ம ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும்.